ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பொது தமிழ் 60 டேஸ் ஷெடியூலோட லாஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் நம்ம 49 நாளைக்கு என்னெல்லாம் ஷெடியூல் சிலபஸ் வைஸ் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நாள் 1லேருந்து 49 வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் 60 டேஸுங்கிற டைட்டிலில் இருக்க வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாள் 50லேருந்து நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழுக்கு இப்போ சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். சிலபஸை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும், அதுதான் ஃபஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸில் கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் ஸ்டடி டிப்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பார்த்தா நிறையா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாள் 50 நடுநிலைமை அப்படிங்கிற அதிகாரம் படிக்கிறோம். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. கூடா ஒழுக்கம் 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்க அதிகாரம். இது ரெண்டுமே நாள் 50க்கு நம்ம படிக்கிறோம். அடுத்த நாள் 51க்கு கல்லாமை செங்கோன்மை. இது ரெண்டுமே 8th புதிய புத்தகத்தில் இருக்குது. நாள் 52க்கு பண்புடைமை நட்பாராய்தல் ரெண்டும் படிக்கிறோம். அதுவும் 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நாள் 53க்கு புறங்கூறாமை அருளுடைமை. இந்த 2 அதிகாரம் படிக்கிறோம். இது நமக்கு 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நாள் 53லேயே நம்ம தமிழோட சிலபஸ் மொத்தமாகவே படித்து முடிச்சிட்டோம். 60 நாள் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிவிஷனையும் சேர்த்தி தான். நாள் 1லேருந்து 53 வரைக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம்ல, அது எல்லாத்தையுமே நாள் 54லேருந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். இப்போ நாள் 54ல் நீங்கள் நாள் 1லேருந்து நாள் 10 வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே ரிவிஷன் பண்ண போகிறீங்க. நாள் 55க்கு நாள் 11லேருந்து 20 வரைக்கும் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். நாள் 56க்கு 21ஆவது நாள்லேருந்து 30ஆம் நாள் வரைக்கும் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்து 57க்கு 31லேருந்து 40ஆவது நாள் வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள். எழுதி வச்சு தான் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாள் 58க்கு நாள் 41லேருந்து 50 வரைக்கும் படிக்கிறீங்க. 59ஆவது நாளில் 51ஆவது நாள்லேருந்து 53ஆவது நாள் வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுறீங்க. கடைசியாக நாள் 60 ஃபுல் ரிவிஷன் பண்ணுனா நமக்கு தமிழ் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஷெடியூலில் படிக்க சொல்லி கொடுத்ததே ரொம்ப ரொம்ப கம்மியான போர்ஷன் தான். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த ஒரு ஷெடியூலை தாராளமாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த புக்கு, அது புதுசில் இருக்கா பழசில் இருக்கா எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம்ல. இதை யூட்டிலைஸ் பண்ணவங்க அண்ட் டெய்லியும் ஃபாலோ பண்ணவங்க உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பொதுத்தமிழ் சிலபஸில் அழகு 7ல் கவர் ஆகிற இலக்கியம் எல்லாமே தனியாக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமே அதோட அப்டேட் சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலே தாராளமாக உங்களுக்கு அழகு 7 படிக்கிறதுக்கு போதும். ஏன்னா அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க அழகு 7 மட்டும் எஸ்எஸ்எல்சி லெவலில் படித்தா போதும் அப்படின்னு. நம்ம மெட்டீரியலில் பழைய புத்தகம் புது புத்தகம் கொடுத்துருக்க தலைப்பு எங்கெல்லாம் வருதோ சிலபஸில் இருக்கிற தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி பார்க்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்தியன் பாலிட்டி 25 மெட்டீரியல்ஸ் 199 ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 40+ ஆஸ்பிரண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கின எல்லாருமே இதே போல் மற்ற யூனிட்டுக்கும் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ். இது உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் குரூப் 4 ப்ரிலிம்ஸ் அனாலிட்டிக்கல் டைப்பில் கொஷின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆங்கிளில் அப்ரோச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண மெட்டீரியல். ஸோ இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாம்பிள் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.